இந்த படிப்படியாக டாஸ்மாக் கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்லி கடந்த கவர்மெண்ட் ரெண்டுமே திமுக அதிமுக ரெண்டுமே ஒரு வருஷத்துக்கு 500 கடை வச்சு மூடிடுவோன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், செய்தியில் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி ஐயாவும் சொன்னார், ஸ்டாலின் ஐயாவும் சொன்னார். ஆமாம், கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6000 கடை தான் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 6000 கடை டாஸ்மாக் கடை இருக்குது. இந்த 6000 கடையும் இவங்க 10 ஆண்டுகளுக்குள்ளே 500 கடை வீதம் மூடி இருந்தால் இன்றைக்கி எப்போவும் மூடப்பட்டிருக்கும். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பாருங்கள். சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடியும் சரி, திருவாளர் ஸ்டாலின் அவர்களும் சரி, அல்லது முன்னாள் பெரிய மேதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, இவங்க எல்லாரும் வசனங்களை மேடையில் அழகாக விடுவாங்க. 500 கடையை மூடிடுவோம், 5 ஆண்டுகளுக்குள்ளே மூடிடுவோம். 5 ஆண்டுகளுக்குள்ளன்னா 2500 கடை மூடி இருக்கணும். 10 ஆண்டுன்னு சொன்னால் இப்போ 5000 கடைக்கு மேலே மூடி இருக்கணும். என்ன ஆச்சு? அவருக்கு மூடுறதுக்கு விஜய் அவர்களுக்கு மூடுறதுக்கு கடையே இருக்கக்கூடாது. இப்போ அவர் 717 கடை மூடி இருக்காருல்ல, அப்போ கடையை ரைட் ஆஃப் ஆகிருக்கணும்ல, கம்ப்ளீட்டாக போயிருக்கணும்ல. என்னங்க ஃப்ராடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? என்ன பொய் பித்தலாட்டம்? யாராவது செய்தாங்களா? ஸ்டாலின் செய்தாரா? 500 கடையை மூடினாரா வருஷத்துக்கு? இல்லை இந்த கனிமொழி அம்மா ரொம்ப வசனம் பேசுறதில்ல, அந்த அம்மா சொல்லி மூடினாங்களா? இல்லை எடப்பாடி பழனிசாமி மூடினாரா? என்னங்க இந்த மாதிரிலாம் பொய் புரட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இன்னும் அந்த தொழிலை விடலையா? இவ்வளோ பட்ட பிறகு உங்களுக்கு திருந்த மாட்டீங்களா? இப்போவும் பூரா பொய்யை தான் டெய்லி செய்தியில் வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? ஐயோ ஐயோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச சாபக்கேடு திமுக அதிமுக.